ஜனவரி 26, 2026 பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழர்கள். தமிழகத்தைச் சேர்ந்த 14 பேருக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருது கிடச்சிருக்கு. தமிழகத்தைச் சேர்ந்த 14 பேருக்கு பத்மபூஷன் பத்மஸ்ரீ விருதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 10 பார்க்கலாம். பத்மபூஷன் யாருன்னா ஈரோடு எஸ்கேஎம் குழும நிறுவனங்களின் நிறுவனர் தலைவருமான டாக்டர் எஸ்கேஎம் மயிலானந்தருக்கு சமூக சேவையை பாராட்டி மத்திய அரசு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பத்மபூஷன் இவர் வந்து மயிலானந்தன் வந்து பார்த்திங்கன்னா 2013 பத்மஸ்ரீ விருது பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈரோடு மாவட்டத்தில் விவசாய குடும்பத்தில் இவர் வந்திருக்காங்க. 1945 பிறந்த இவர் மயிலானந்தன். இவர் பள்ளி இறுதி வகுப்பு வரை தான் படித்திருக்காங்க, காலேஜ் படிக்கலை. 1983 கூலி பண்ணையாளர்கள் நல சங்கத்தை தொடங்கினார். நவீன கிராமப்புற சந்தைப்படுத்துதல் பண்டமாற்று முறையை அறிமுகப்படுத்தி அதில் வெற்றி கண்டவர் இவர் தான் மயிலானந்தம். பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. பத்மஸ்ரீ விருதும் வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ விருது 2013 வாங்கியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து தஞ்சை மாவட்டம் திருக்காவூரை சேர்ந்த சாமிநாதன். இவர் என்னென்னா பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சாமிநாதன் இவர் வந்து தர்மபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட குமர கட்டளை தேவஸ்தானத்தில் ஊதுவர் பணியாயை தொடங்கியிருக்காரு. திருத்தணி முருகன் கோவிலில் வந்து 1924 முதல் 2000 வரை மொத்தம் 26 ஆண்டுகள் ஓதுவராக பணியாற்றிருக்காரு. யார்? சாமிநாதன். இவர் வந்து விருப்ப ஓய்வு பெற்றார். அதுக்கப்புறம் பல்வேறு கோயிலில் வந்து ஓதுவார் பணியாற்றிருக்காரு சாமிநாதன் அவர்கள். இப்போது தர்மபுரம் ஆதீன தேவார பாடசாலையில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவருடைய சேவையை பாட்டி பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. சாமிநாதன் தஞ்சாவூரை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வெள்ளரிக்கோம்பை பகுதியைச் சேர்ந்தவர் ஆர். கிருஷ்ணன். வந்து ஆளுகிராம் குடும்ப பழங்குடியினர் சமூகத்தை சேர்ந்த ஓவிய கலைஞர். இவர் வந்து கிட்னா என்று மக்களால் அழைக்கப்பட்டவர். இவர் வந்து யார்? கிருஷ்ணன் வந்து கிட்னா சொல்லிட்டு மக்கள் அழைச்சாங்க. 30 ஆண்டுகளாக பழங்குடியின பாரம்பரிய கலையை பிரபலப்படுத்தியவர். பழங்குடியினர் வாழ்வியலை ஓவியங்களாக என்ன பண்ணார்னா ஓவியங்களை வடிவமைத்திருக்காரு. பழங்குடியினரின் வாழ்வியலை ஓவியங்களாக வடிவமைத்தினார். கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் உயிரிழந்த கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. இறந்துட்டார். நீலகிரி மாவட்டம் ஆர். கிருஷ்ணன். நெக்ஸ்ட் சேலம் கண்ணங்குறிச்சியை சேர்ந்த ராஜசபதி. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக கடவுள் சிலை உருவாக்கி வருகிறார். இவர் ராஜசபதி கடந்த ஆண்டு 13.6 அடி உயர நர்த்தன நடராஜ சிலையை வந்து வடிவமைத்திருக்காரு. தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள 14 அடி உயர நாகபரணத்தை இவர் உருவாக்கியுள்ளார். யார்? ராஜசபதி. மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் வந்து இவர் வந்து சிலைகளை வடிவமைத்திருக்கார். மலேசியா சிங்கப்பூர் நாடுகள்லாம் போயிட்டு சிலை வடிவமைத்து கொடுத்துருக்காரு. இவர் தேசிய விருது பெற்றிருக்காரு. ராஜசபதிக்கு பத்மஸ்ரீ விருது. நெக்ஸ்ட் புதுச்சேரி பூர்ணாங்குளம் திரௌபதி அம்மன் கோயில் தெருவை சேர்ந்த சிலம்பாட்ட கலைஞர் பழனிவேல். இவருக்கு பத்மஸ்ரீ விருது தான். சிலம்பாட்ட கலைஞர் பழனிவேல். சிலம்பாட்டம், காளியாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகளை கற்றவர். வந்து பிரான்ஸ், துபாய் உள்ளிட்ட 10 நாடுகளில் வந்து சிலம்பு பயிற்சி அளித்திருக்காரு. பல்வேறு போட்டிகளில் வென்றுள்ள இவருக்கு 2012 வந்து கலைமாமணி விருது வழங்கப்பட்டுள்ளது. கலைமாமணி விருது கொடுத்துருக்காங்க. யாருக்கு? சிலம்பாட்ட பழனிவேலுக்கு. நெக்ஸ்ட் திருவாரூரைச் சேர்ந்த பிருதங்க வித்வான் பகவத்சலம் வித்வான் வந்து யார்? பகவத்சலம். இவர் வந்து அகில இந்திய வானொலியில் ஏ கிரேடு கலைஞராக பணியாற்றியிருக்கிறார். 1992 ஸ்பெயினில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டி தொடக்க விழாவில் மிருதங்க இசைத்தார். சூப்பர். மிருதங்க இசைத்தார். நம்ம தமிழ்நாட்டோட அந்த ஒலிம்பிக் போட்டியில் பண்ணியிருக்காரு. இந்த மிருதங்கத்தை வந்து வாசிச்சிருக்காரு. ஒலிம்பிக் போட்டியில் 1992 ஸ்பெயினில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் வந்து மிருதங்க இசைச்சிருக்காரு. யார்? வித்வான் பகவத் சலம். இவர் வந்து கலைமாமணி விருது
பெற்றிருக்கார் இவர். பக்தவச்சலம் கலைமான் விருது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து பத்மஸ்ரீ விருது வந்து கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்த பேராசிரியரும் புகழ்பெற்ற கால்நடை மருத்துவருமான புண்ணியமூர்த்தி. இவர் வந்து தஞ்சை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்திலிருந்து பணியாற்றியவர். இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுக்கப்பட்டது. யார்? புண்ணியமூர்த்தி.